இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு ஃப்ரீ ஸ்ரீலங்கா, பலஸ்தீன் இல்லை. Sargon Bay is beautiful, but it is confirmed controlling. வெள்ளக்காரன் சொல்லித்தர வேண்டியதில்லை, பார்த்து பார்த்து நம்மளே எத்தனையோ விடயங்களை பழகி இருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இலங்கை ஒரு சிறிய தீவு நாடு, இன்னைக்கு யாருடைய எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இல்லாமல் ஒரு சுதந்திர நாடாக இருக்குது. ஆனால் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இஸ்ரேலுக்கு ஒரு சிறிதளவு இடம் கொடுத்து அவங்கள இருக்க வச்சதால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னென்னத்தையெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத கண்ணூடாக நாம் பார்க்குறோம். இப்போதைய சூழல்ல சாதாரணமாக நம்மளுடைய நாட்டுடைய நிலைமை என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே தெரியுது. அருகம்பை பக்கம் போனீங்கன்னா அருகம்பையை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் இலங்கைக்குள்ளே இருக்கிறவங்க இவ்வளோ காலமாக பேசினாங்க. ஆனால் அதுவும் பெருசாக ஈடுபடலை. அதை பற்றி பேசினாலே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தீவிரவாத தடுப்பு சட்டத்துக்கு இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் வெளிநாட்டவர்கள், அதாவது டூரிஸ்ட், நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் இன்னைக்கு இலங்கையர்களே மிகப்பெரிய, அதாவது வேலியில் போன ஓனான தூக்கி பனியனுக்குள்ளே விட்டுக்கிட்டீங்கன்ற மாதிரி நம்மளுக்கு அவேர்னஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இலங்கையர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போயிட்டு இருக்குது அப்படின்றது அழகாகவே தெரியுது. ஏன்னா இதில் 100% ஆரம்ப காலத்தில் வந்த தகவல்களின் அடிப்படையில் யுத்த காலத்தில் மலடீவ்ஸுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்க அலவுட் கொடுக்கல. இன்னும் சில தீவு நாடுகளை தேர்ந்தெடுத்தாங்க, சில நாடுகள் புறக்கணிச்சிட்டாங்க. முன்னாள் அரசியல்வாதிகள், மனுஷ நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ மாதிரியான ஒரு சில அரசியல்வாதிகள் செய்த தவறு, எங்களுடைய நாட்டு தொழிலாளர்களை அந்த நாட்டுக்கு விற்று பணம் எடுத்ததும், அந்த நாட்டில் இருந்து அதாவது டூரிஸ்டுகளை அதிகமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்ததும். ஆனால் வரக்கூடிய டூரிஸ்டுகள் யாருன்னா சாதாரணமாக சுற்றுலா பயணிகளாக அவங்க வந்தாலும் வரக்கூடிய எல்லாருமே இராணுவ அதிகாரிகள், அதாவது இராணுவத்தில் இருந்து போரில் ஈடுபட்டு பல உயிர்களை காவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் எங்கேயாவது போய் ஃப்ரீயாக கொஞ்ச நாளைக்கு இவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த நாம் கொடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் அரசாங்கம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தேர்ந்தெடுத்த இடங்களில் ஒன்று தான் இலங்கை. ஆனால் இன்றைய சூழலில் நீங்கள் பார்க்கலாம், இறந்த இராணுவங்களுடைய ஃபோட்டோக்களும் ஹீப்ரு மொழியில் பதாதைகள், அதையும் தாண்டி ஹீப்ரு மொழி பேசக்கூடிய வணக்க ஸ்தலங்கள், பிரார்த்தனை தலங்கள், இன்னும் அடுக்கிட்ட போகலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா சாதாரணமாக நம்ம நாட்டுக்குள்ள டூரிஸ்டாக வாரவங்க அவங்க வந்தால் நம்மளுடைய நாட்டு கலாச்சாரம், நம்மளுடைய நாட்டு செயல்முறைகளை தான் 190% கடைபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்னடானா இந்த நாட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய மொழியையும் திணிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பதாதைகளில் அவங்களுடைய மொழியும் இன்க்ளூட் ஆகி இருக்குது. இதோட சேர்த்து யூத கலாச்சாரமும் பின்பற்றப்பட்டு வருது. இலங்கையில் உள்ள பலர் யூத கலாச்சாரத்தை பின்பற்றவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது மேலதிக தகவல். ஆனால் இதை பற்றி எடுத்து பேசுறதுக்கோ அரசாங்கம் இதை பற்றி கவனத்தில் செலுத்துறதுக்கோ தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவலைக்கிடமான சூழல் உருவாகி இருக்குது. ஏன்னா அரசாங்கம் நினைச்சா இது போன்ற சில விடயங்களை தவிர்க்கலாம். ஏன்னா இது ஆரம்பத்திலே கிள்ளி எறியலைன்னா காலப்போக்கில்
ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ரீலங்கான்னு நம்மளுக்கும் கோஷமிட வேண்டிய சூழல் வரும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய இடுகாடு இருக்கிறதாகும், அதாவது மயான பூமி அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி யூதர்களாக வந்து தஞ்சம் புகுந்தவங்க, அந்த நாட்டில் பூர்வீகமாக வாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கதைகளும் இப்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. வெள்ளைக்காரன் சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதில்லை, நம்மளா புரிஞ்சு நடக்கணும், அதுதான் உண்மை. அந்த வீடியோ பாருங்க. Sargon Bay is beautiful, but it is confirmed crawling with Israelis, crawling with pro-IDF propaganda, seeing bastards with bring them home. இலங்கை நல்ல அழகான நாடு, ஆனால் சிறைக்காரங்களை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறோம். அதையும் தாண்டி ஹீப்ரு மொழியில் பதாதைகள் நாட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறானுங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. Why do these towns have to fucking ruin everything that's beautiful? It's a fucking sickness. So I'm a little bit confused, guys. I thought that I was in Aragon Bay in Sri Lanka, but it kind of looks like I'm up in fucking Tel Aviv. I mean, was Aragon Bay promised to them 50,000 years ago as well? Well, let me show you what I'm talking அருகாம்பையே ஏதோ மொத்தமாக எழுதி கொடுக்குறானுங்க மாதிரி தெரியுது. பாருங்க, போர்டு எல்லாமே போர்டு வந்து அவங்களுடைய ஹீப்ரு மொழியில் ஃபுல்லாக ஹீப்ரு மொழியில் தான் இருக்குது. That's a lot of Hebrew and that's a lot of pro-IDF stickers. It's just crazy because I'm seeing like a lot more Hebrew here than I'm seeing Sinhalese or Tamil. But we're in Sri Lanka. தமிழ் மொழியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்தது சிங்கள மொழியும் இலங்கையில் இருக்குது. ஆனால் இப்போதான் பார்க்குற ஹீப்ரு மொழியை, இலங்கையில் ஹீப்ரு மொழியும் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்பாங்க. இறந்த இராணுவ அதிகாரிகளுடைய போட்டோக்களும் பாருங்க. இதெல்லாம் நம்ம இந்த வெளிநாடுகள்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? வெளிநாடுகள்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது நாடு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு. Right? And then we've got this piece of fucking shit. It's called Hummus Bay. The best hummus in Sri Lanka. ஒட்டுமொத்தமா அருகம்பையே தாரவாத்து கொடுத்துட்டானுங்க போலதான் தெரியுது. It's an Israeli hummus place. Israeli hummus. You're taking the fucking piss. Israel Foods. As if that fucking exists. Since you seen they took that down. We'll just chuck that right back there where it belongs. Fuck you, cunts. But we're in Sri Lanka. Right? Hey, Gabriel. எனக்கு அப்படியே இதில் வந்து பார்க்கும்போது
யாரோ இந்த கேப்ல You cunts. அந்த பைக்கோட ஹேண்டில் வந்து ஏதோ கன்னோட இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. Right? என்னடா ராணுவ பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. More IDF propaganda stickers. Fucking sick. What I'm basically telling you is that Israelis have come to Aragon Bay in Sri Lanka and have done what they do best. Taken over the fucking place. அருகாம்பைக்கு வந்ததுன்னு And made it feel சும்மா as இது if சுத்தி you're பாக்குறதுக்கு வந்த மாதிரி தெரியல. மெதுவா அப்படியோ ஆக்கிரமிச்சுக்கிட்டு வர மாதிரி தெரியுது. ஆக்கிரமிப்பு அழகாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுத்தி காட்டுறாங்க. is in Hebrew. ஆனா இத நம்மளுடைய அரசாங்கம் I've also been told by அரசாங்கம் இதை சரியான முறையில ஹேண்டில் பண்ணாத பட்சத்துல அனுரகுமார திசாநாயக்க நல்லாட்சி அரசாங்கமாக மாறி வருகின்ற இந்த சூழல் இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக வரும் நாட்டுக்கு. இது வந்து எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு ஒரு புற்றுநோய், இருதய நோய், புற்றுநோயாக மாறலாம். ஏன்னா நம்ம கண்ணூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காசா பலஸ்தீனிய மக்கள் படும் பாடுகள் என்ன அப்படின்றத கண்ணூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தன்னுடைய சொந்த மண்ணிலேயே அகதியாக சாரியா திடீர்னு வந்து காருக்குள்ள ஒரு மாமா ஏறுது. லாக் பண்ணி வைக்கிறது தான் சிறந்தது. சில டைமில் நீங்கள் வண்டி நிறுத்திருக்கும் போது வண்டியை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க டிரைவர்ஸ். ஏன் தெரியுமா, சடனாக வந்து வண்டியை திறந்து உள்ளே உட்கார பார்க்குறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் இன்னொரு 5 வருஷம், அதுக்கு பிறகு புதிய அரசாங்கம் வரலாம் அல்லது இவங்களே தொடரலாம். ஆனால் காலப்போக்கில் இலங்கையினுடைய நிலைமை, இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகமாக கூடிய ஒரு சூழல் உருவாகிச்சுன்னா அருகம்பே பகுதியை ஃபுல்லாக அவங்களுடைய ஆட்களை கொண்டு வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற மெயினான பிரச்சனையே அதுதான். ஏன்னா இராணுவ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு அடுத்தது யுத்தம் தான். யுத்தத்துக்கு தயாராக வேண்டியதுதான். லெட்ஸ் கெட் ரெடி டு த பேட்டில். யுத்தத்துக்கு தயாராக வேண்டியது. இலங்கையில் இதை பற்றி யாராலையும் பேச முடியலை. பேசினா தூக்கி தீவிரவாத குற்றத்தடுப்பு பிரிவு உள்ளே தூக்கி போட்டு விடுறாங்க. இதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி வார்த்தையை எடுக்கக்கூடாது. ஆனால் அனுபவிப்பாங்க. இதை எந்த அளவுக்கு தடை செய்கிறாங்களோ, எந்த அளவுக்கு இதை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இலங்கை அரசாங்கம் கொண்டு போகுதோ அந்த அளவுக்கு அனுபவிப்பாங்க. கண்ணூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காசா பலஸ்தீன் படும் கஷ்டத்தை. இதுக்கு மேலேயும் அரசாங்கம் இன்னும் முட்டாளாக இருந்துச்சுன்னா அனுபவிப்பாங்க. தமிழீழத்துக்காக தமிழன் போராடினாங்க, அவங்களையும் அந்த தமிழ் ஈழத்தையும் விட்டிருந்தா கூட இன்றைக்கி நாடு ஒரு பக்கம் செழிப்பாக இருந்திருக்கும். அந்நிய செலாவணிகள் இன்னைக்கு நாட்டையே கட்டி தூக்கி நிப்பாட்டி இருக்கும். அதையும் விடலை. கடைசியில் அங்கே பறித்து இங்கே பாரம் கொடுத்த மாதிரி போக போகுது நிலைமை. ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா, பீஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, ஃப்ரீ ஸ்ரீலங்கான்ற சிச்சுவேஷன் இனிமேலாவது வராமல் இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.